கடைசியில் அந்த முதல் படத்துல இருந்து பார்த்தா நான் சரி போலாம் வாங்க அப்படின்ட்டு மாலை உட்காருங்க. அதே மாதிரி தியேட்டர்ல இருக்க எல்லாரும் உட்காந்து எல்லாம் ஒருத்தரும் எந்திரிக்கல. அப்போ உங்களுக்கு தளபதியோட பவர் தெரியுதா? நல்லாவே தெரியுது, அதான் சொல்ல வரேன் இருங்க. உள்ளபடியே மக்கள் விஜய் மீது அவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன். இந்த படம் நான் சொன்னது நான் ஒன்றும் வன்மத்தோட நான் அஜித் ஃபேனாக இருந்துக்கிட்டு காண்டில் வந்து இந்த படத்தை இப்படி பண்ணணும்லாம் நான் சொல்ல. இதான் படம். நான் அணிலா இல்லாமல் நான் பார்த்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரியுது. உங்கள் யாருக்குமே இது கண்ணுக்கு தெரியுது. எனக்கு நான் கரெக்டாக தான் சொன்னேன். பாதி அணில் நீ. படம் இந்த ஒரு மொக்க பிரிண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஹெச்டி பிரிண்ட்டு, முழுமையான பிரிண்ட்டு. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை பகிராமல் எவனும் இருந்திருக்க மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். டெலிகிராமில் போட்டு ஒருத்தருமே பகிராமல் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லார் ஃபோனுக்கும் இது போயிருக்கும் இல்லையா? அதற்கு பிறகு இந்த கூட்டம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தவங்களுக்கு தெரியும். டம்முன்னு ஒரு 1500 ஃபைட்டர் கொண்டிருப்பார். கவலைப்படாமல் பார்க்குறாங்க. நான் அந்த தொடக்கத்தில் நகைச்சுவையாக சொன்னாலும் எல்லாருக்குமே அந்த பாசம் இருக்குது. எப்பா கட்சியாக இருக்குதுப்பா அப்படின்ட்டு. படத்தோட பீக் மொமெண்ட்னா டைட்டில் தமிழக முதலமைச்சர் போட்டு, அதுவும் இந்த சீனை வேற போட்டாங்களா. நான் திமுக காரணங்கள் இதை பார்த்தா அவங்களுக்கு ஏற்படுற வேதனையை நினைச்சேன். நான் அதுக்கு தான் சார் சொன்னேன், குழந்தைங்கன்னு சொல்லுங்களேன். திமுக காரங்க இப்போ வரமாட்டாங்க. ஆனால் திமுக காரங்க வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்கல்ல, ஏ சர்டிஃபிகேட் ஆல்ரெடி குழந்தைங்க அடுத்து அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சிருக்கோம். ஸோ அதுதான் பீக் மொமெண்ட். ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் பெண்கள். அது அவ்வளோ பேரும் அந்த பார்க்குற பெண்களுக்கு அறிவுலாம் நல்லா இருக்குது. ஆனால் நான் சொன்ன இந்த எந்த சீனும் அவர்களுக்கு உறுத்தவில்லை என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு படம் ஹெச்டி பிரிண்ட் வந்து 2 மாதம் 3 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு இப்படி கிரேஸோட ஒரு கூட்டம் போகுதுன்னா உள்ளபடியே மக்களிடையே விஜய் அவர்களுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ரொம்ப பிரியமா. ஐயோ நிறுத்திட்டாரு, ஐயோ கடைசி படமாச்சு, அந்த கடைசி படத்தை பார்க்காமல் விட்டுவிடக்கூடாது, பார்க்காமல் விட்டு விட்டால் பாவம் என்பது போல நினைத்து பல பேர் டிக்கெட்டை புக் பண்றாங்க. நான் கேட்கறவங்க சொல்றேன், கட்சி படம் சார் பார்த்துடணும். இது நான்